இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. அதிபர் அவர்கள் சொன்னார்கள், இயேசு காவியம் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு இவர் என்ன மகாத்மாவா? இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கிறது கோடிக்கணக்கான நீதி புத்தகங்களை படிக்கிறது. பாருங்க, நாங்க பட்டிமன்றம் பேசுற ஆளுங்க. நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் சா நீலகண்டன் அவர்கள் கவியரசர் இன்றும் வாழ்கிறார் தத்துவ நெறிகளாக என்று பேச வருகிறார். வாங்க. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற அன்புசால் பெரியோர்களே, திருச்சி வாழ் இலக்கிய சுவைஞர்களே, வணங்கி மகிழ்கிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இன்றும் வாழ்கிறார் என்றால் அவருடைய தத்துவ நெறிகளால் தான் என்பது என்னுடைய வாதம். கவியரசருக்கும் கலைக்காவிரிக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. அதிபர் அவர்கள் சொன்னார்கள், இயேசு காவியம் எழுதியது கண்ணதாசன் தான். இயேசு காவியத்தை அவரிடமிருந்து எழுதி வாங்கியது ஜார்ஜ் அடிகளார் தான். குற்றாலத்திலிருந்து தான் எழுதினார் என்பது உண்மை. ஆமாம், இயேசு காவியம் கண்ணதாசன் என்கிற தமிழ் குற்றாலத்திலிருந்து தான் எழுதப்பட்டது. கண்ணதாசனுடைய காதல் வரிகள் நம்மை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும், துள்ள வைக்கும், மகிழ்ச்சி கடலில் அமுங்க வைக்கும். ஆனால் தத்துவ நெறிகள்தான் நம்மை கரையேற்றும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கவியரசர் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பாதையை வகுத்து கொண்டெல்லாம் வாழ்ந்தவர் அல்ல. அவரே சொல்கிறார், நான் எப்படியும் வாழ்கலாம் என்று வாழ்ந்தவன், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற யோகிதை எனக்கு உண்டு என்று சொன்னார். அவர் சுயசரிதை எழுதினார். அப்போதே சிலர் கேட்டார்கள், சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு இவர் என்ன மகாத்மாவா என்று கேட்டார்கள். கண்ணதாசன் சொன்னார், நான் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு மகாத்மா இல்லைதான், ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மகாத்மாவின் சத்திய சோதனை படியுங்கள், எப்படி வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்கு என்னுடைய வனவாசத்தை படியுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒன்று நான் சொல்ல இல்லை, ஐயா அவர்கள் சொன்னதைப் போல தமிழ் கூறும் நல்லுலகின் ஆய்வாளர்கள் சொல்லுகிற முடிவு என்ன தெரியுமா? தமிழில் வந்த சுயசரிதத்திலேயே மகாத்மா காந்தியடிகளுக்கு அடுத்து தான் செய்த தவறுகளை கூட பனித்துளி போட மறைக்காமல் பட்டவர்த்தனமாய் சொன்ன சத்திய சோதனைக்கு அடுத்து வந்த ஒரு சுயசரிதை கண்ணதாசனுடைய வனவாசம் மட்டும்தான். அதனால்தான் அவர் எழுதிய வனவாசம் மனவாசம் இரண்டுமே நமக்கு மனவாசமாக மலர்வாசமாக இருந்தது, மறந்துவிடக்கூடாது. ஏன் கண்ணதாசன் இப்படி தத்துவத்தில் திளைத்திருக்கிறார் என்றால், நீதிமன்றத்தை படியேறாத கால்கள் என் கால்கள் அல்ல, நான் நீதிமன்றத்தின் படியேறாத நாட்களே இல்லை, என் வீட்டு கதவை கோர்ட் அமீனாக்கள் தட்டாத நாட்களே இல்லை, நான் இந்த நாட்டு ஜனாதிபதி போல சம்பாதித்தவனும் நான் தான், இந்த நாட்டு குடியானவன் போல ஏழையாக இருப்பதும் நான் தான் என்று கண்ணதாசன் எழுதினார். அவர்தான் எழுதினார், நான் ஆறுதலே கிடைக்காமல் நான் அழுது கொண்டு எழுதிய பாடல்கள் தான் இன்றைக்கு பலர் கேட்டுவிட்டு ஆறுதல் அடைகிறார்கள் என்று சொன்னார். தம்பி ராம கண்ணப்பா, நான் பாடலை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நீ எழுதி கொண்டே இருக்க வேண்டும், அப்படியே என் உயிர் போய்விட வேண்டும் என்று அடிக்கடி கண்ணதாசன் ராமகண்ணப்பனிடம் சொன்னது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு கவியரசரை அழைத்திருக்கிறார்கள்.
வழக்கம்போல அவர் தாமதமாகத்தான் வந்தார். அழைப்பாளர்கள் காரணம், அவர் தமிழ்நாட்டினுடைய தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய உச்சத்தில் கொடிகட்டி பறந்த நேரம். எல்லோரும் தாமதமானாலும் பரவாயில்லை, கவியரசர் வந்துவிட்டால் என்பதே பெருமை என்றார்கள். ஆனால் மாணவர்களுக்கு அது புரியவில்லை. லேட் கண்ணதாசா, லேட் கண்ணதாசா, லேட் கண்ணதாசா என்ற அரங்கம் முழுக்க அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அழைப்பாளர்களுக்கு உதறல் எடுத்து விட்டது. ஆனால் கண்ணதாசன் சொன்னார், யாருக்கு எந்த மதம் பிடிக்கும்? அவரவர்க்கு சொந்த மதம் பிடிக்கும். அவரவர்க்கு எந்த மதம் பிடிக்கும் என்றால் சொந்த மதம் பிடிக்கும். எனக்கு மும்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம், என் மதம் எப்போதும் தாமதம் என்று சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இருக்கும்போது மட்டும்தான் அவர்கள் பெயரை சொல்ல கேட்டிருப்பார்கள். செத்த பிறகு ஒருவன் பெயரை சொல்ல அவன் கேட்க முடியாது. ஆனால் எனக்குத்தான் லேட்டானதற்கு பிறகும் கூட லேட் கண்ணதாசா, லேட் கண்ணதாசா என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னவர் கண்ணதாசன். ஒன்றும் இல்லைங்க, திருக்கோஷ்டியூர் தொகுதியில் அவர் நின்னார், தேர்தலில் தோத்துட்டார். அதுக்கு காரணம் அந்த கட்சியினுடைய சில கோஷ்டியினர். நின்னது திருக்கோஷ்டியூர், திருக்கோஷ்டியினர் தோத்துட்டாங்க. அங்க இருந்த கோஷ்டி தோத்துட்டாங்க. அவர் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. அவர் ஒரு முறை திருச்செந்தூர் போனாரு, நவக்கிரகத்தை எல்லாம் பார்த்தாரு. போற போக்கில் சொன்னார் கூட வந்தவங்கிட்ட, என்னையா நம்ம கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குதான்னார். ஒருத்தர் பார்த்துக்கல. நவக்கிரகத்தை பார்த்துட்டு சொன்னார், அதனால்தான் கண்ணதாசனிடம் கேட்டார்கள், சார் ஒரு தேர்தலில் நல்லவன் ஒருத்தன் நிற்கிறான், ஒரு கெட்டவன் நிற்கிறான், உங்கள் ஓட்டு யாருக்குன்னாங்க சார். கண்ணதாசன் தெளிவாக சொன்னார், என்னோட ஓட்டு எப்பவும் கெட்டவனுக்கு தான்னார். என்னையா சொல்கிறீங்க? ஒரு நல்லவனுக்கு வாக்களித்து ஒரு நல்லவனுக்கு வாய்ப்பளிக்க கூடாதான்னாங்க. இல்லை, ஒரு நல்லவனை கெட்டவனாக்க விரும்பலன்னார் கண்ணதாசன். நீங்கள் அவர் 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 சார்ந்திருந்த இயக்கத்தை விட்டுருங்க, அவர் எல்லா கட்சிக்கும் போனார் சார், எல்லா கட்சிக்கும் போனார். அவர்கிட்டே கேட்டாங்க, என்னங்க எல்லா கட்சிக்கும் போறீங்க, எல்லா கட்சியிலையும் இருக்கீங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான்லாம் எந்த கட்சிக்கும் போகல, நான் இருக்கிற இடத்துலையே தான் இருக்கேன். என் தலைவர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள்னா. ஒரு கூட்டம் சார், கண்ணதாசன் கலந்துக்கிறாரு. அவருக்கு எல்லா முதல்வர்களுமே நெருக்கமானவர்கள். முன்னாள் முதல்வர் வந்து உட்கார்ந்துருக்காரு அரங்கத்தில், இந்நாள் முதல்வர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் 2 பேரும் மனசுக்குள்ள கச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணதாசன் யாரை புகழுவார்? பார்ப்போம். உன்னை விட எனக்கு தான் நெருக்க அதிகம், என்னை விட உனக்கு தான் நெருக்க அதிகம், இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணதாசனுக்கே ஒரு நெருக்கடியான மேடையா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் பேனாவை திறந்து வச்சாங்க, இந்த நெருக்கடி அவர் எப்படியா கடக்க போறாரு அப்படின்னு. சும்மா அசால்ட்டா கண்ணதாசன் சொன்னாரு, முன்னாள் முதல்வரே, இந்நாள் முதல்வர் அவர்களே, எதிரே அமர்ந்திருக்கிற வருங்கால முதல்வர்களே, என்னாலும் முதல்வனாய் இருக்கிற இறைவனை வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன்னார். ஒருத்தரும் ஒன்றும் பண்ணலை. நீங்க கண்ணதாசனிடம் இருக்கிற ஆகச்சிறந்த வெற்றி எது என்று கேட்டால், அவர் தனக்கென்று எந்த ஒரு பாதையையும் வகுத்து கொண்டவர் இல்லை மட்டுமல்ல, அவர் தண்ணீரில் மிதந்தார் ஒரு எளிய பஞ்சினை போலே. அவர் எடுப்பார் கைப்பிள்ளை போலே இருந்தார். அவருக்கென்று ஒரு குறிக்கோள் எல்லாம் இல்லை. அப்படி பனித்துளி போல பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதுதான். அதனால்தான் மிகப்பெரிய காப்பியங்களின் உறுதி பொருளில் கூட அவரால் எளிதாக கை வைக்க முடிந்தது. கை வைத்தார், மாற்றினார். நீங்க வனவாசம், பாண்டவர்களுக்கு வனவாசம், அந்த காட்டுல அர்த்த இரவுல, அந்த குய்யத்து கும்மிருட்டுல அந்த பர்ணசாலை இருக்கு. அதுல பர்ணசாலையில பாஞ்சாலியும் தருமரும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பர்ணசாலையை சுற்றிலும் தவளைகள் கத்துகிற சத்தம் கேட்கிறது, வண்டுகளினுடைய ரீங்காரம் கேட்கிறது, தென்றல் காத்து வீசுகிறது. ஆனாலும் தருமர் தூங்கலை, புரண்டு படுக்கிறாரு. பக்கத்தில் இருந்த பாஞ்சாலி, எங்க தூங்கலையா, தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. தருமர் சொன்னாரு,
தூக்கம் வரலைங்கிறது மட்டும் இல்லை, தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறார். ஏங்கங்கிறாங்க. ஏங்க என்று பாஞ்சாலி கேட்கிறார். தருமம் தூங்கிட்டா அதர்மம் விழித்து கொள்ளும், விளையாட ஆரம்பித்து விடும் என்று கண்ணதாசன் முடிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த கொள்கைகளை எல்லாம் அப்படி எளிதாக அவர் போட்டார். சார், யாருக்கு தெரியுமா மரண பயம் இருக்காது? ஒருவன் வாழ்க்கை முழுக்க நல்லதா வாழ்ந்தோம், நிறைவா வாழ்ந்தோம், யாரு மனசையும் காயப்படுத்தல என்று எவன் வாழ்ந்திருக்கிறானோ அவனுக்கு மரண பயம் வராது. ஆமா, ஒரு நாள் எம்எஸ்வி அவர்களுக்கு ஒரு தொலைபேசி வந்தது. கவியரசர் மறைஞ்சிட்டார்னார். இதை கேட்ட உடனே எம்எஸ்விக்கு குப்புன்னு வேத்திருச்சு, நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, ஏன்னா எனக்கு அடுத்து நானும் என் மனைவியும் நெருக்கமாய் இருந்ததை விட நானும் கண்ணதாசனும் தான் நெருக்கமாய் இருந்திருக்கிறோம் என்று எம்எஸ்வி சொன்னார். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் எம்எஸ்வியாக பிறக்க வேண்டும், கண்ணதாசன், ஏனென்றால் கண்ணதாசன் எனக்கு நண்பனாகவே பிறக்க வேண்டும் என்று வேண்டியவர் எம்எஸ்வி. இதை கேட்ட உடனே எம்எஸ்விக்கு உதறல் எடுத்துருச்சு, வேத்திருச்சு. அவருடைய ஹார்மோனிய பெட்டியின் கட்டைகள் எல்லாம் செதறி விழுந்த மாதிரி துடிச்சிட்டாரு. அவருடைய தந்தி கம்பிகள் நரம்புகள் எல்லாம் அருந்துட்ட மாதிரி ஓடோடி போனா கண்ணதாசன் தன்னுடைய வீட்டு முற்றத்துல, அப்படி நீங்க பார்த்திருப்பீங்க, சில போட்டோவை பார்த்திருப்பீங்க, அப்படியே நெத்தி நிறைய விபூதி இட்டு, லேசா முடி முளைக்க, தாடி முளைச்சிருக்க, அப்படி முண்டா பனியன் போட்டுக்கிட்டு, அப்படி பாதம் சரிய வெள்ளை வேட்டி கட்டி, காலு மேல காலு போட்டு, இந்த பரீட்சை எழுதுற அட்டையில அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த பேரழகு அதுல கண்ணதாசன் உட்கார்ந்துருந்தாரு. இப்ப போய் எம்எஸ்வி பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, பாவி பையன் சண்டாளன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னார். கண்ணதாசன் அமைதியா கேட்டார், என்ன, நான் செத்துட்டேன்னு அவனை போன் பண்ணியிருப்பானே அப்படின்னார். ஆமா, அவன் வாயில கொல்லி வைக்க, என்ன அது, எவன் என்னால பார்க்க முடியல, கேட்கணும், உங்களுக்கு ஒன்றும் இல்லையானார். உனக்கு போன் பண்ணினதே நான் தான்னார். அப்புறமும் எம்எஸ்வி கோவம் வந்துருச்சு. என்னாச்சு உமக்கு, இப்படிலாம் அபசகனமா செய்யலாமா? என்ன தெரியுமா, எனக்கு உயிர் போய் வந்துருச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லை, உனக்கு பண்ணின மாதிரியே ஒரு 10 பேருக்கு பண்ணினேன், ஆனா நீ ஒருத்தனாயா வந்திருக்க, நன்றி கட்ட உலகையா இது, இந்த பயல்களுக்காக நான் ஏன் சாவணும், அதனாலதான் முடிவை மாத்திக்கிட்டேன்னார். நீங்க ஒரு மரணத்தை கூட, ஒன்றும் இல்லை சார், நீங்க அவர் வாழ்ந்த மாதிரி எளிமையா யாராலையும் வாழல, அதனாலதான் எவனும் தொட முடியாத உயரத்தை கண்ணதாசன் தொட்டார். ஒன்றும் இல்லை, ஜவுளி கடைக்கு போறாருங்க, சட்டை எடுத்து போடுங்கண்ணா, வழக்கம் போல ஜவுளி கடைக்காரன் கேட்டான், என்ன சைஸுன்னா, உன் கடையில் எத்தனை சைஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடு, ஏன்னா நம்ம வீட்டில் எல்லா சைஸ்லையும் பசங்க இருக்கானுங்க அப்படின்னார். ஏன்னா போட்டது மட்டும் இல்லை, இந்த நாடு எப்படி சகோதர பாசத்தோடு வாழ வேண்டும் என்றால் என்னுடைய குடும்பத்தை பாட்டி இந்த பாரத தேசம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்க வீட்டு பசங்க தான் ஐயா, ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான்னா அவன் பாஸ் ஆகி வர்ற வரைக்கும் அண்ணன் அதே வகுப்பில் ஃபெயில் ஆகி 2 பேரும் சேர்ந்து வர ஒற்றுமையை என் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்ணதாசன் சொன்னார். சொன்னது மட்டுமல்ல சார், பையங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்ணதாசன் 6க்கு 100 ரூபா கொடுப்பாரு சார், கொடுப்பாரு மட்டும் இல்லை, பாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் 100 ரூபா கொடுப்பாரு, ஃபெயில் ஆனவங்களுக்கு 200 ரூபா கொடுப்பார். இப்படின்னு இருந்தால் நான் ஃபெயில் ஆகிருக்கலாமே அப்படின்னு சில பேர் நினைப்பான். கண்ணதாசன் சொல்லுவார், டே உனக்கு 2 சந்தோஷம், ஒன்று பாஸ் ஆகிட்ட, இன்னொன்று 100 ரூபா கிடைக்குது, அவன் ஃபெயில் ஆகிட்டான்டா, அதனால் அவனுக்கு 100 ரூபா சேர்த்து கொடுக்குறேன்டா என்று சொல்லுபவர் கண்ணதாசன். அது மட்டுமல்ல, மாப்போசி அவர்கள் நடுவராக இருக்கிறார், பட்டிமன்ற நடுவர் மாப்போ சிவஞானம் அவர்கள், சிலம்பு செல்வர். தலைப்பு குடும்ப கட்டுப்பாடு. பேசுகிற அணியில் குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிற அணியில் கண்ணதாசன் இருக்கிறார். எதிரணியில் இருந்து வந்தவர் அருணாகப்பன் ஐயா எளிதா சொல்லிட்டார், இந்த மேடையில் குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசுவதற்கு கண்ணதாசனுக்கு எந்த தகுதியும் இல்லை, அவருக்கு 14 குழந்தைகள், எனவே அவரை மேடையை விட்டு கீழே இறக்குங்கள், தலைப்புக்கு பொருத்தமில்லாதவர் மேடையில் எதற்கு அப்படின்ட்டாரு. கை தட்டிட்டாங்க. கண்ணதாசன் வந்தாரு,
எனக்கு 14 பிள்ளைகள், அருநாகப்பனுக்கு 2 பிள்ளைகள் தான், 2 பிள்ளைகள் தான். 14 பிள்ளைய கட்டுப்பாடு இல்லாமல் பெற்றுக்கிட்டா என்ன கஷ்ட நஷ்டம் வருங்கிறத எனக்கு தான் தெரியும். எனவே குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேச எனக்குத்தான் தகுதி உண்டு. 2 பிள்ளைய பெற்றிருக்கிற அவருக்கு தகுதி கிடையாது, அவரை இறக்குங்கன்னார். நடுவர் அவர்களே, ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். எல்லாருமே ஒன்று பணத்துக்காகவே ஓடுவோம், இல்லைனா புகழுக்காகவே ஓடுவோம், இல்லைனா பதவிக்காகவே ஓடுவோம். அது அவரவர்கள் தங்களுக்கு தாங்களே வகித்து கொள்ளுகிற பூஜ்ஜியம். இதை நீங்கள் எந்த பூஜ்ஜியத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். கண்ணதாசன் சொல்கிறார், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னை இள நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவி போல வந்து உள்ளூருக்குள்ளே பாய்ந்து மேலிருந்து கீழ் வந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அந்த நாடகத்தை ஆட வைத்த இறைவன். 5 தலை காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்து விட்டால் நெஞ்சுதனை நீக்கி வைக்கும் ஒருவன், அவனை நினைந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்று அறுத்து நின்றவர்க்கும் உற்ற துணையாய் ஓடி வரும் இறைவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முதலினுக்கு மேலிருப்பான், முடிவனுக்கு கீழிருப்பான், உதவிக்கு ஓடி வரும் ஒருவன், அந்த ஒருவனுக்கு பெயர்தான் இறைவன். நெருப்புக்கு சூடு வைத்தான், நீருக்குள் குளிர்ச்சி வைத்தான், கருப்புக்குள் வெள்ளை வைத்தான் ஒருவன், அவனை உள்ளம் கனிந்து கண்டால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து நிற்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டிச் செல்வான் ஒருவன், அந்த நாடகத்தை ஆட வைத்த இறைவன். நாடகத்தை ஆட வைத்த இறைவன். அது மட்டுமல்ல, கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழைக்கு பேர்தானடா இறைவன். உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், ஆனால் உருவம் இல்லாத ஒருவன், உள்ளுக்குள்ளே அடங்கி உள்ளுக்குள்ளே விளங்கி அவன்தான் ஒருவன், அவன் உண்டென்று காட்டிவிட்ட இறைவன் என்கிற வரிகள் எந்த மதத்துக்கும் சொந்தமானது அல்ல, அது தத்துவ வரிகள். அதனால்தான் கவியரசர் வாழ்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை. சான்றோர்களே, நீலகண்டன் அவர்கள் நிறைய படிச்சிருக்கிறார். படிக்காமல் இங்கே வந்து பேச முடியாது. ஏன்னா சிலர் நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இப்படித்தான் எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதை கேட்குறப்பே நமக்கு ஒரு வகையில் சங்கடம் வரும். இது எதுக்கு இவர் இங்கே வந்து சொல்கிறாரு, ஒருவேளை அங்கே சொல்ல முடியாமல் சொல்கிறாருன்னு நமக்கு தெரில. அது இல்லாமல் கவியரசருடைய வாழ்க்கையில் நடந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் சந்தித்த சிந்தித்த எல்லாத்தையும் சொல்லி அந்த பாடல் அவர் தொடங்கின போது ஏழை பங்காளர்னு ஒரு படம், அந்த பாட்டில் வரக்கூடிய, நான் நினச்சேன் சினிமா பாட்டு தானே 2-3 இதில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன் நான், சரணத்தில் முடிஞ்சிடும்னு. ஆனால் இவர் என்னடனா அவர் எழுதின எல்லாத்தையும் சரணத்தையும் சொல்லிட்டார், அத்தனை வரிகளையும் சொல்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறான் யாருன்னு கேட்டால் அதுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் பாருங்க, கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து. இது நீங்கள் இப்போ பல பேருக்கு தெரியும், சிக்கனும் ஆர்டர் பண்ணி எக்கும் ஆர்டர் பண்ணி தின்னுக்கிட்டு இருப்பாங்க, 2 காரணமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதை முழுவதையும் வருஷப்படுத்தி நமக்கு ரொம்ப அழகாக தந்தார். அதே போல் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, அவர் எழுதுனதுலேயே இருக்குது. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ராமாயணம் மகாபாரதம்லாம் எதுக்கு படிக்கணும்னு கேட்டாங்களாம். கேள்வி பதிலும் எழுதிட்டு வந்தார் அவர். ஒரு காலத்தில் குமுதத்தில் கடைசி பக்கத்தில் கவிதை கொடுத்து அவர் தலைப்பு கொடுத்தாங்கன்னா அதில் கவிதை எழுதுவார், அதுவும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ராமாயண மகாபாரதம் ஏன் படிக்கணும்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஒருத்தன் எப்படி வாழணும்னு நினச்சா ராமாயணம் படித்து ராமனை போல் வாழணும், ஒருத்தன் எப்படி வாழக்கூடாதுன்னு நினச்சா துரியோதனை போல் படிச்சுக்கிட்டு அவனை போல் வாழக்கூடாது, இவ்வளோ தான். அதே மாதிரி அவர் தன்னுடைய சுயசரிதிக்கான விஷயத்தை எடுத்தபோது ரொம்ப
ஆச்சரியமாக இருந்தது. அருமையான செய்திகளை சொன்னார். நான் முதல்ல கூட இந்த கடலும் கிழவனும்னு ஒரு நூல் சொன்னேன். அதனுடைய ஆசிரியர் பேர் சொல்லாம விட்டேன் போகிற போக்கில். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அவருடைய பேர். எதுக்காகன்னா, ஒரு புகழ்பெற்ற நூலை சொல்கிறப்ப, பாடலை சொல்கிறப்ப அந்த கவிஞர் பேருன்னு சொல்லணும், படைப்பாளிக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கணும். மிக அருமையாக இந்த இடத்துல அவர் தத்துவ விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி, ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. மரணமடைகிற மட்டும் இல்லைங்க, நமக்கு கஷ்டம்னா யார் கூட வந்து நிற்பா? திருவள்ளுவரே சொன்னார், அப்பா உன் நண்பர்களை நீ தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உன் நண்பரை கண்டுபிடிச்சி போடலாம். உண்மையான நண்பரை கண்டுபிடிக்கணும்னா எப்படி? இதே மாதிரி தான். வீடு ஜப்திக்கு வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணோம்னா எத்தனை பேர் உதவிக்கு வருவாங்க சொல்லுங்க பார்ப்போம். சிலர் அறிவுரை சொல்லுவாங்க, சில பேர் குறை சொல்லுவாங்க, நீ வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேம்பாங்க, அப்படி இப்படிம்பாங்க. இல்லைங்க, பணம் கட்டணும், வீடு வந்து இதில் போயிடும் போல் இருக்குது, ஜப்தியில் போயிடும் போல் இருக்குது. இப்படி நம்ம வருத்தப்படுறப்ப குத்தி காட்டிக்கிட்டே இருப்பான் சில பேர். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வரும், அப்பா பணம் கட்டியாச்சு, வீட்டை திருப்பியாச்சு, நீ கவலைப்படாது, வா நான் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காத வா. அது அப்படி ஒரு நண்பன். இப்போ தான் இவருக்கு புரியுது எப்படி. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். கிளைஞர் தான் சுற்றத்தார், நண்பர்கள். கேட்டினும் உண்டோர், கேடு வந்தால் தான்ப்பா உண்மையானவன் யாருன்னு தெரியும். உனக்கு கேடு வரணும்டா ஒரு தடவையாது. கேடுன்னா என்ன அர்த்தம்? ஒரு துன்பம். கெடுதி வந்தால் அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாமா. நீட்டி அளப்பதோர் கோல்கிறாது. இப்போ வேணால் ஸ்கேல்னு வேணால் வச்சுக்கோங்க, நீட்டி அளப்பதோர் ஸ்கேல் அப்படி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையாக அவர் பேசியிருக்கிறார். தத்துவ நெறிகளை நாம் படிப்பதற்காக அவர் இப்போது அந்த விளக்கினை தூண்டி விட்டு போயிருக்கிறார். வெளிச்சம் பரவி இருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிப்போம். இனி அடுத்து கண்ணதாசன் கவியரசர் இன்றும் வாழ்கிறார் எப்படி என்று கேட்டால், இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதே நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்பத்வாமனு சந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. நடுவுக்குள் நடுநின்று நடு தீர்ப்பினை நல்க நடுநாயகமாக அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, யார் வெற்றிக்கனியை பறிப்பது என்ற உள்ளக்கிடக்கையோடு அமர்ந்திருக்கின்ற சொல்லேர் உழவர்களே, செவிக்கு உணவு வேண்டி செவி சாய்த்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, முதல்ல சொன்னது என்ன? அந்த சான்ஸ்கிரிட்ல ஏதாவது பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். சரி, ஏன்னா யாராவது என்னைய கேட்டால் சொல்லணும்ல. அவங்க சொன்னது என்னான்னு கேட்டால் நான் பாட்டுக்கு அவங்க என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. பகவத்கீதை. சரி நடுவர் அவர்களே, நம்முடைய தாய் திருநாடு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நல்ல பல வாழ்வியல் நெறிகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. ராமாயணத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினான் ராமன். மகாபாரதத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழும் வழியை காட்டினான் கண்ணன். அந்த அடிப்படையிலே கண்ணனுக்கு தாசனாக விளங்கக்கூடிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இன்றும் வாழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் வகுத்து தந்த வாழ்வியல் வழிகள்தான் என்பதுதான் என்னுடைய வாதம். யாராக இருந்தாலும் வாழ்க்கையிலே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை மறக்க கூடாது, இல்லையா? நெறிப்படுத்துகிறார் பாருங்கள். வாழ வந்த இடத்தில் கூட மறக்கவில்லை முருகா, நல்ல வடிவேலன் துணை இல்லாம சிறக்கவில்லை முருகா. ஆழமான பக்தி கொண்டோம் ஐயனே என் முருகா, ஆழமான பக்தி கொண்டோம் ஐயனே என் முருகா. நீ அள்ளி போடும் அருளுக்காக ஆடுகின்றோம் முருகா.
கையளவு வேலை கூட கன்னத்திலே செருகி அந்த கந்தன் பேரை மனதில் எண்ணி கசிந்து கண்ணீர் பெருகி. சுருக்கமாக சொல்வதானால் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மனிதர்களினுடைய வாழ்க்கையில் அவர்களை பண்படுத்தாது விட்ட பருவங்களே இல்லை என்று சொல்லலாம். குழந்தை பருவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கோடி கோடியாக ஒரு வீட்டிலே செல்வம் இருந்தாலும் அந்த வீட்டிலே ஒரு குழந்தை இல்லை என்றால் குதூகலம் இருக்காது. சின்னஞ்சிறிய குழந்தையை தொட்டிலே போட்டு தாலாட்டுவதற்கு இணை இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது. தாய்மையையே விஞ்சக்கூடிய அளவுக்கு தாலாட்டு பாட்டு எழுதி தந்திருக்கிறார் பாருங்க. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏது கம்மா, மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் ஏது கம்மா. வாழ்க்கையிலே பொன் பொருள் அப்படிங்கிற ஆசை வலைக்குள்ள அகப்படாம அன்பு வலைக்குள்ளே அகப்பட வேண்டும் என்பதை எவ்வளவு அருமையாக, பொன்னகை வேண்டாம் புன்னகை போதும் அப்படின்னு அந்த பச்சை குழந்தையினுடைய மனதில பதிய வைக்கக்கூடிய பண்பு இருக்கு பாருங்க. அதுதான் வாழ்வியல் வழிங்கிறது. படுத்து கிடந்தால் படுக்கையே உனக்கு சாக்காடு, எழுந்து நட பூமி உனக்கு ஒரு பூக்காடுங்கிற மாதிரி இளைஞர்களினுடைய மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஏராளமான தன்னம்பிக்கை பாடல்களை தந்தவர் கவியரசர். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்படி மௌனமா இருக்கீங்க? வந்த 4 பேர்த்துல இப்பதான் அந்த அம்மா பாடி இருக்கு. நீங்க கம்முன்னு ஒருவேளை ரசிச்சு மறந்துட்டீங்களா? இது என்ன படம்? முதல்ல பாடினது மகாதேவி. தெரியாட்டி நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாட்டி நீங்கள் சொல்லணும், சரியா? சும்மா வந்து உட்காந்துட்டு போகக்கூடாது. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே இருக்குல்ல, அது மகாதேவி. பாடுங்கம்மா, நல்லா இருக்கு. மனிதர்கள் தன் நிலையிலிருந்து ஒருபோதும் தாழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழ் மூதாட்டி ஔவையினுடைய மொழிகளை சொல்லி பண்படுத்துறாரு பாருங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது, ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. முதவரி பாடிருங்கம்மா, வீடு வரைக்கும் என்னன்னு தெரியாம போயிடும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அருமை. அது பாருங்க, இது ஔவையார் சொன்னதுன்னு சொல்ற தைரியம் எந்த புலவனுக்கு வரும் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் பாரதியார் பாட்டை கூட நான் தான் எழுதுனேன்னு சொல்லி தர்றாங்க. ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன படம்? சூரியகாந்தி. அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? அவரே அந்த பாட்டை பாடுற மாதிரி நடிச்சிருப்பார். அடையாப்பா அந்த முகத்தை என்ன புன்னகை, அந்த கண் சிமிட்டல். அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் பாடியிருக்காரு, ரத்த திலகம்னு ஒரு படத்தில். அவர் வந்து கோப்பையிலே குடியிருப்பு பாடியிருப்பார். அதுக்கு மேலே பின்னாடி ஒரு படத்துலையும் கருப்பு பணம்னு அவரே எடுத்தார். அதுலேயும் அவர் பாடுற மாதிரி நடிச்சிருப்பார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்ங்கிற பாட்டு. நம்முடைய பாரத நாட்டு மக்கள் நாடி நரம்பெல்லாம் நாட்டுப்பற்று ஊற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். பிறந்த மண்ணில் மாற்றானின் கொடி பறக்காமல் தடுப்பதற்கு தன்னுடைய இன்னுயிரையும் கொடுக்க தயங்காதவர்கள். அதனால் தான் பாரதி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்
என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்று எமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும்னார். அதே உத்வேகத்தோடு இளைஞர்களுடைய இதயத்துல வீரத்தை விதைக்கிறாரு பாருங்க கவியரசர். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இதுல கவியரசரோட கருத்தும் இது கைதட்டு பத்தலையே. இங்கே பாருங்க, நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிற ஆளுங்க இதே ஒரு மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் அவருக்கு பாடுறாங்கன்னு வைங்க, இது நம்ம கல்வி அரங்கம்னால பேசாமல் இருக்கோம். அந்த பாட்டோடு சேர்ந்து பாடிக்கிட்டே குதிரையில் வருவாங்க நம்ம ஆளுங்க. மன்னாதி மன்னன் படத்தில் வர்ற பாட்டு இது. அது அந்த கதையே அவர் ஆட்டனத்தி ஆதிமந்தி கதையைத்தான் எழுதியிருப்பார். பொன்னியின் செல்வனில் எடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே நந்தினி அந்த பல்லக்கில் வர்றப்போ வந்தியத்தேவன் குதிரையில் வர்ற காட்சி மாதிரியே எடுத்திருப்பார். அந்த பாட்டு தான் அது. அவ்வளோ அழகாக ரசிக்க பழகி சந்தோஷமாக கேட்டுட்டு வரணும். அது நல்ல வேளை இந்த பாட்டெலாம் தெரிஞ்சவங்க வந்திருக்கீங்க, இல்லைன்னா சில பேர் மணி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால சொல்கிறேன். இன விடுதலைக்காக ஒரு பாடல் எழுதுறார் பாருங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கிறது கோடிக்கணக்கான நீதி புத்தகங்களை படிக்கிறதுக்கு சமம். நடுவர் சொல்லுங்க. வாழ்க்கையை படித்து வடித்த ஒரு ஞானி ஒருவர் உண்டென்று சொன்னால் அது நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் தான். இவருடைய பாடல்களை கேட்டால் கோழை கூட வீரனாகி விடுவார். நடுவர் அவர்களை தன்னம்பிக்கை பாடல்களை இந்த தரணிக்கு அப்படியே தாரை வார்க்கிறாரு பாருங்க. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, இனி ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஆடு ராஜா. என்ன அருமையான பாடல். ஓடு ராஜா. ஓடு ராஜா. ஆத்து வெள்ளம் ஓடும். அதனால இனி பெண்களை பற்றி சொல்லும்போது, பெண்மையில் தாய்மையை கண்டு தாய்மையில் தெய்வத்தை கண்டு தரிசித்த நாடு நம்முடைய தாய் திருநாடு. இதுல ஆலயமணி அப்படிங்கிற படத்துக்காக வேண்டி பாடல் எழுதுறாரு. கவியரசர் அளவுக்கு பெண்மையை யாராலும் போற்ற முடியாது. நடுவர் அவர்களே, ஆலமரத்தின் விழுதுகள் போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழவை தாயே, உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. வாழ்ந்தால் கணவன் மனைவி இப்படி வாழணும். மனைவியினுடைய பெருமையை இதை விட அற்புதமா யாரால சொல்ல முடியும் நடுவர் அவர்களே? நவ நாகரீக உலகத்துல சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அவருடைய அறிவுரையை பாருங்க. போடுவது பொன் தாலி, தாலி ஒரு பொன் வேலி, வேலியினை தாண்டாதே
வேதனையை வாங்காதே. மாடப்புறாவிலும் ஜோடி புறா உண்டு, ஜோடியை பிரிந்த பின் வாழும் புறா இல்லை. ஏன் ஏன்? அதுதான் மானம். மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே. கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வா வா. வாழ்க்கைய சுருக்கமாகவும் சூத்திரமாகவும் வடித்து கொடுப்பது என்பது கவியரசருக்கு கைவந்த கலை. நடுவர் அவர்களே, திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? இரு மனம் இணைவதுதான் திருமணம். இணைந்த அந்த இரண்டு மனங்கள் எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு சொல்றாரு பாருங்க. பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம், காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. அருமம்மா, அருமா. இந்த வையகத்துல வாழ்வாங்கு வாழணும்னா சில கட்டளைகளை பட்டியலிடுறாரு பாருங்க நடுவர் அவர்களே. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. நிறைவாக வேடிக்கையான ஒரு பாடல் தான் நடுவர் அவர்களே. ஆனால் வாழ்க்கைக்கு நல்ல படிப்பினையை கொடுக்கக்கூடிய பொருள் பொதிந்த ஒரு பாடல். எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன். கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கி கொண்டாயோ. கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கி கொண்டாயோ. கிண்டி ரேசில் சுற்றி கிறுகிறு தாயோ, கிண்டி ரேசில் சுற்றி கிறுகிறு தாயோ. அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன். ஐயா வாலி அவர்களை வாழ வைத்த பாடலே கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்தான் நடுவர் அவர்களே. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அற்புதமா கலைமகளினுடைய தலைமகனாம் கவியரசர் வகுத்து தந்த வாழ்வியல் நெறிகள் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் நடுவர் அவர்களே. ஆகவே கவியரசர் இன்றும் வாழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் வகுத்து தந்த வாழ்வியல் வழிகளே, வாழ்வியல் வழிகளை என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கூட பாருங்க, காலை பொழுதினில் கனவு கண்டேன், கண்விழித்தேன் அவன் காணவில்லை. எனக்கு தெரிந்தவரை தமிழகத்திலே ஒரு 3 பேரை சொல்லலாம். நகைச்சுவை இமயம் ஐயா ஞானசம்பந்தன், கவியரசு கண்ணதாசனுக்கு இருந்தது. அவர் நிறைய பேரை காதலிச்சார்.
இப்ப சொல்றான்ல, ஏண்டி உன்னை நான் நேத்து பார்த்தேன், பார்த்து தொலைஞ்சேன், பார்த்து தொலைச்சேன். ஆ. கவிஞருடைய காதல் பாட்டை கடன் வாங்காம இன்னைக்கு இருக்கிறவனால காதல் பாட்டு எழுத முடியாது. புதிதாய் திருடும் திருடி எனக்கு முழுசாய் திருடத்தான் தெரியல. கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பேன், அப்புறம் லேசாக சாஞ்சு படிப்பேன், அப்புறம் கழுத்து வரைக்கும் பொத்திட்டு படிப்பேன். இதெல்லாம் ஒரு உத்தி, சீக்கிரம் முடிக்க வைக்கிறதுக்காக. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.